நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நினைப்பையே பொய்யாக்கிட்டியாடா. அந்த நினைப்பு அப்படியே என்னை கொண்டுகிட்டே இருக்குடா. என்னை மன்னிச்சிருந்தே, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன்னு. ரோட்ல மேற காளை மாடு மேலே பாஞ்சதுன்னா தெரியாம நடந்தது இல்லை மிரண்டுடுச்சின்னு சொல்லலாம். ஆனா வளர்த்த கடாவை மாறல பாஞ்சா என்னன்னு சொல்றது? என்ன மன்னிச்சிருந்தே. உன் மனசுல காதல் இருக்கலாம், ஆசைப்பட்ட பொண்ணோட தான் வாழணும்னு வைராகியம் இருக்கலாம். ஆனா அதே மனசுல இந்த அண்ணனுக்கு ஒரு இடம் இருக்கணும்ல, அது இல்லாம போச்சேடா. 25 வருஷம் பாசத்தை நேத்து வந்து ஒருத்தி தோக்கடிச்சிட்டாள. அதுக்கு நீயும் இடம் கொடுத்துட்ட. எவ்வளோ ஒரு பொண்ணை பத்தி இவ்வளோ யோசிக்கிறிய, உன் கூட பிறந்த அண்ணன் அக்கா இவங்களெல்லாம் நினைக்காம போயிட்டியாட. மனசார காணிக்கையை உண்டியல போட்டா படைச்ச சாமி மனசு குளிர்ந்துடும். பிள்ளைய 4 பேர் யோகின்னு சொன்னா பெத்த தாய் தகப்ப மனசு கூட நிறைஞ்சிடும். கூட பிறந்தவன் நம்ம வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான்னு நினைக்கும் போதுதான் ஒரு அண்ணங்கார மனசு நிறையும். ஆனா நீ என்னை கட்டுப்பட்டு நிக்கலையே, என்னை மீறிட்டியடா. ராமாயணத்துல கூட கோடு போட்ட கதைகள் இருக்கு. உனக்கு நான் எந்த கோடும் போடலையடா. என்ன கோடு போட்டு பார்த்திருந்தா பரவாயில்ல. அடா கூறு போட்டு இல்லடா பார்த்துட்டேன். கூறு போட்டு பார்த்துட்டேன். தப்புன்னு தப்பு பண்ணிட்டேன்னு, உங்க அருமை என்னன்னு தெரியாம நடந்துக்கிட்டேன்னு. என் மனசுல இந்த காதல் என்ன தப்பு பண்ண வச்சிருச்சுன்னு மன்னிச்சிருந்தே. ஒத்த பிள்ளையா பிறந்தவன் எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா அண்ணன் தங்கச்சியோட பிறந்தவன் இப்படித்தான் வாழணும்னு இருக்குடா. நம்ம வீட்டுல பிறந்தவ இன்னொரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம அவ மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், நகை, நட்டு, சொத்து பத்தெல்லாம் எல்லாம் சீதனமா கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஆனா ஏன் ஆயுசுக்கும் உன் ஆயுசுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம குடும்பத்தோட மரியாதை மட்டும்தான்டா. அந்த மரியாதையை கெடுக்க பார்த்தியாடா. ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சொந்த விருப்பத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ துணிஞ்சு போனாலும் வரும்போது என் தம்பியா தாண்டா வந்திருக்க. எனக்கு அது போதும்டா. அண்ணே, நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இனி உங்க வார்த்தையை தாண்டி நான் நடந்துக்கவே மாட்டேண்ணே. இனி என் வாழ்க்கை எப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கிறேன்னு. நீங்க யாரை கல்யாணம் பண்ண சொல்றீங்களோ அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எப்ப எனக்காக நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டியோ அப்பவே நான் உனக்காக இறங்கி வரணும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணும். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மற்றவங்க சாபத்தோட ஆரம்பிக்க கூடாது, வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கணும். புரியுதா? புரியுதுண்ணே. உனக்குன்னு நம்ம அத்தை பொண்ணு அமுதா இருக்கா. பேசி வச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கட்டும். சரிண்ணே. நீ அதுக்கு சம்மதிக்கணும். சம்மதிக்கிறேண்ணே. நடந்த பிரச்சனையால அத்தை வீட்டுல ஒரே குழப்பத்துல இருப்பாங்க. போய் முதல்ல அந்த குழப்பத்தை தீர்த்துருவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவா. சரிண்ணா. சரி. நீ சொன்னதால தான் ரோஷத்தை விட்டு உன் அண்ணன் பையனை மாப்பிள்ள கேட்டு போனோம். இப்ப அவன் திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கான். இதுக்கு என்னமா சொல்ல போற? என்ன சொல்றதுன்னு புரியலடா. 2 குடும்பம் ஒன்னா சேர சமயத்துல இப்படி பண்ணிட்டேன்னு அந்த படுபாவி. அம்மா, இப்பயாவது உன் அண்ணன் புள்ள சாயம் வெளுத்துச்சேன்னு சந்தோஷப்படு. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதா என்ன ஆயிருக்கிறது? என்ன ஆயிருக்கும்? ஊரே சிரிப்பா சிரிச்சிருக்கும். அமுதா வாழ்க்கை அம்போனா இருக்கும். நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கம்மா. என் புருஷன் மாதிரி ஒரு கிங் மேக்கர் இந்த வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கும்போது நீங்க அமுதாக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும். அவர் நல்ல வலைய விரிச்சு தேடி
அவரை மாதிரியோ இல்ல அழகாம்மா புருஷன் மாதிரியோ ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. வர்ற மாப்பிள்ளையும் செல்லம்மா பவன்ல காலையில டிஃபனை சாப்பிட்டோமா, வீட்டுல லஞ்ச சாப்பிட்டோமா, ஏசிய போட்டோமா, நைட்டு நல்லா தூங்குனோமான்னு அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு சொந்தம் ஒரு பந்தம்னு சம்பந்தம் பேசி அவன் காதல்னா சும்மாவான்னு ஓடியே போயிட்டான். சும்மா ஆளுக்கு பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க எல்லாம் கேவலமா பேசுற அளவுக்கு இப்ப ஒண்ணும் நடந்துடல. இதுக்கு மேல என்னமா அசிங்கம் நடக்கணும்? மணவர வரைக்கும் வந்து தாலி கட்டாம போனவ பாதி பொண்டாட்டி. அந்த இடத்துல நீ உட்காந்து தாலி கட்டிக்க போறியா? கேட்டுக்கொடி என் புருஷன் சொல்றத. இங்க பாருக்கா, நடந்தது உங்க எல்லாருக்கும் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய், அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனதான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றியே, உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது மணியரசு மாமா கட்டின தாலியா தான் இருக்கும். உன் நிலைமையில இப்ப வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் சீ தூ நான் மூஞ்சிலே காரி துப்பி இருப்பா. இந்த கல்யாணமே வேணான்னு தூக்கி எரிஞ்சிருப்பா. நான் எதுக்காக தூக்கி எறியணும்? புருஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியறதுக்கு முன்னாடியே மாமாவை நான் புருஷனை நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன். நடுவுல எவ்வளவு ஒருத்தி வந்திருக்காங்க என் மாமா விட்டு கொடுக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாது. அப்போ மணியரசர் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போறியா? ரெண்டாம் தாரமா இல்ல, ரெண்டாம் பட்சமா கூட அவரோட இருக்க நான் தயார். வீட்டுக்காரியா இல்லனாலும் வேலைக்காரியாவது மாமா கூட நான் என் காலத்தை கழிப்பேன். என்ன பேசுற அமுதானி? இது உனக்கே அசிங்கமா தெரியல? யார் எது சொன்னாலும் சரி, நான் மணியரசு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், கேட்க மாட்டியா நீ? செல்லம்மா, உன் தம்பிக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி பண்ணா? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் என் தங்கச்சி உன் தம்பிக்கு பேசி வச்சோம்ல, ஏன் இப்படி பண்ணா? தப்புதாங்க. இந்த உலகத்துல நடக்கிற பாதி விஷயத்துக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம். என் தம்பி பண்ணது தப்புதாங்க. தப்புன்னு சொன்னா முடிஞ்சு போச்சா? எப்போ உன் தம்பி இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டானோ இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. அவசரப்படாதீங்க மாப்ள. நீங்க ஆத்திரப்படுற அளவுக்கு இங்க எதுவும் கெட்டு போல. உங்க தம்பி கெட்டு போயிட்டானே, எதை நம்பி பொண்ணு கொடுக்கறது சொல்லுங்க. உங்க தங்கச்சி கூட தான் பொட்டியை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தது. மச்சான், என் தங்கச்சி என்ன பகச்சு கேட்டு கோவத்துல தான் உங்க வீட்டுக்கு வந்தா. ஆனா உங்க தம்பி அப்படி இல்லையே. உங்களையும் ஒதுக்கிட்டு உங்க குடும்பத்தையும் ஒதுக்கிட்டு எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு ஓடி இருக்க. இந்த பாருங்க, நான் வாதம் பண்ணி உங்களை ஜெயிக்க வரல. உத்தரவாதம் கொடுத்து இந்த கல்யாணம் நல்லபடியா முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு உத்தரவாதம் கொடுக்க போறீங்க சொல்லுங்க? என்னன்னு உத்தரவாதம் கொடுக்க போறீங்க? என்ன உத்தரவாதம் வேணும்? என் தம்பி பழசெல்லாம் மறந்துட்டான். உங்க தங்கச்சிய நல்லபடியா காப்பாத்துவான். இத பாருங்க மச்சான், ஒரு ரவுடி எல்லாத்தையும் மறந்து திருந்திட்டான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஏன்னா அவன் மனசு அவன்கிட்ட இருக்கு. ஆனா எவ்வளவு ஒருத்தியோட ஓடி போனவன் திருந்திட்டான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேங்க. எப்படி நம்புவேன்? ஏன்னா அவன் மனசு அவன்கிட்ட இல்லையே. சொல்லுங்க. என்னத்த நீங்க கூட எதுவும் பேசாம இருக்கீங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. அவன் ஏதாவது பேசுறானா பாரு. திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். டேய் மணியரசு, நீ பேசினாதான் அத்தைக்கு ரொம்ப பிடிக்குமா? வாயை திறந்து பேசுற. பெரியவங்க பேசும்போது பேசக்கூடாதுன்னு தான் நான் சும்மா இருந்துட்டேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன். அமுதாவை எனக்கு கட்டி வைங்க, நான் அவளை கண் கலங்காம பாத்துக்கிறேன். அவன் யாரோட கட்டாயத்திலையும் இதை சொல்லல. அவன் மனசுல பட்டதை தான் இதெல்லாம் சொல்றான். இதுலயும் நம்பிக்கை இல்லைன்னா, டேய் மணியரசு,
சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றா. என் அக்கா மேல சத்தியமா சொல்றேன். அமுதவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன். எங்க மொத்த குடும்பமும் செல்லமானா உயிரை கொடுக்க தயாரா இருக்கும். என் தம்பி அவ மேல சத்தியம் பண்ணியிருக்கான். இப்பயாவது நம்புறீங்களா மாப்பிள்ள? என்ன மன்னிச்சிருக்க மச்சான், நம்புறேன். அப்புறம் என்ன எல்லாம் சோகமா இருந்துக்கிட்டு கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இருக்கவனா? அத்தை சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரம் வாப்பா. இந்த சந்தோஷத்திலேயே அப்படியே முகூர்த்த கால் நட்டுலாமே. பாத்தியாடி என் புருஷன் சொன்னது? எல்லாரும் பிடிச்சுங்கோ, அந்த குழியில கொண்டு பத்திரமா வைங்க. ஓம் ராஜாதிராஜாய பிரசங்க சாகினே நமோ வஜம்பை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மத்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோதனாய குபேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. தம்பி பயலுக்கு கல்யாணத்துக்கு பந்த காலம் ஊனிட்ட. நல்லபடியா சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கலையேன்னு வருத்தத்துல ஊண்டியா இல்ல நல்ல மனசோட ஊண்டியா? நான் நல்ல மனசோட தாங்க ஊண்டுனேன். சொல்றதே தெரியுதே. நான் நல்ல மனசோட தாங்க ஊண்டுனேன். ஆனா பந்தக்கால ஊண்டும் போது தெக்க பக்கம் நிமித்த மாதிரி தோணுதே, அதை யாராவது கவனிச்சிங்களா? தெக்க பக்கம் நிமித்தமா? அப்படின்னா என்னடி நடக்கும்? தெக்க பக்கம் நிமித்தம் தான் நம்ம வீட்டுக்கு நல்ல சகுனம் இல்லைங்க. என்னமா சொல்ற? அட நீங்க வேறப்பா. அப்படி பார்த்தா என் கல்யாணத்துல எத்தனை வாட்டி நிமித்தம் சொல்லியிருப்பாங்க. அத பாருங்க, மேகம் மூட்டை மூட்டை மேகம். இப்ப பாருங்க சூரிய ஒளி பிச்சுக்கிட்டு அடிக்குது. அதை விட நல்ல சகுனம் வேணுமா? வாங்கப்பா கல்யாண வேலையை பார்ப்போம். பந்தக்கால் நட்டாச்சு. அப்புறம் என்ன உள்ளவாட? அக்கா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? ஏண்டி என் வாயை கிளறலான்னு பாக்குறியா? தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா ஏன் இப்படி பட்டாசு மாதிரி வெடிக்கிறீங்க? பந்தக்கால் நட்டாச்சு. பந்தக்கால் நட்டுட்டா கல்யாணமே நடந்த மாதிரியா? டாக்டர் ஏதோ சொன்னாங்களாமா? ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லடா, அப்படியே தான் இருக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே படுத்து கிடக்க போறாளோ? மனுஷங்களால முடியாதத தெய்வம் தான் நடத்தி வைக்கும்னு சொல்லுவாங்க. நானும் அப்பாவும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் கவிதாக்காக வேண்டிட்டு வரோம்டா. சீக்கிரமா வந்துடுறோம். பத்திரமா பாத்துக்கப்பா. பாத்துக்கிறோம். வந்துடுறோம்.
ஹலோ ஹலோ ராஜேஷ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நான் இன்னைக்கு ஹாஃப் டே லீவ்டா. தங்கச்சி பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா என் மொபைல கூப்பிடு, சரியா? வச்சிருந்தா. ராமகிருஷ்ணா, எங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க? செல்லம்மா வேக பார்த்துட்டு வர சொன்னாளா? அவ செத்துட்டாளா இருக்காளான்னு பார்க்க வந்தீங்களா? நல்லா வாழ வேண்டிய பொண்ணியா இப்படி பொண்ண மாதிரி படிக்க வச்சிட்டீங்களே. எதுக்கு பாக்குற? எதுக்கு பாக்குற? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டே பார்க்க வந்த? நடக்க இருக்கிற கல்யாணத்தை ராமகிருஷ்ணன் தடுத்துடக்கூடாதுன்னு சமாதானம் பேச சொன்னாலா? என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற வரி எந்த சமாதானத்துல குறையாது, குறையும் விட மாட்டேன். போ போய் சொல்ல இந்த செல்லம்மா கிட்ட. என் தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு அந்த குடும்பத்தை நான் பழி வாங்காம விட மாட்டேன். போங்க, போய் சொல்லுங்க, போங்க. என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? உனக்கும் செல்லம்மா குடும்பத்துக்கும் எத்தனை நாள் பகை? 1 மாசமா இல்ல 2 மாசமா? எத்தனை நாள்? ஆனா எனக்கும் செல்லம்மா குடும்பத்துக்கும் 12 வருஷ பகை. என்னடா இவன் செல்லம்மா குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கிறான். செல்லம்மா பவன்ல பெரிய பதவியில் இருக்கான். அவங்களுக்கு இவனுக்கு என்ன பகை? அப்படின்னு கேட்கிறேன்ல, சொல்றேன் சொல்றேன். இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஏற்பட்டது. என் பொண்ணு வடமலையானத்தான் கட்டிப்பேன்னு ஆசைப்பட்டா. அவடைய போய் நண்பனாச்சே, நீண்ட நாள் நண்பனாச்சேன்னு அவன்கிட்ட போய் சொன்ன இந்த விஷயத்தை. டேய், உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரிடா, இதுக்கேண்டா தயங்குற? இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னா நான் நம்பினேன், என் பொண்ணு நம்பினா. ஆனா தடுத்துட்டா, கருத்து குட்டிச்சோறாக்கிட்டா அந்த தாளையம்மா. தாளையம்மா அவ சும்மா இருக்கல, நேரம் ஆவடையப்பட்ட போனா. அண்ணே அண்ணே அண்ணே, உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு செல்லம்மா, அவளை என் பையனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம உறவு பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம சொத்து கையை விட்டு போயிடக்கூடாது. அண்ணன் தங்கச்சி பாசம் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நாசம். புரிஞ்சுதா? டேய் ராமகிருஷ்ணா, என் பொண்ணால இந்த ஏமாத்தத்தை தாக்கிக்க முடியல. அவ தூக்குல தொங்குறதுக்கு முயற்சி பண்ணான். நான் தக்க சமயத்துல போல அன்னைக்கே என் பொண்ணை இழந்திருப்பேன். காப்பாத்திட்டேன், கடவுள் புண்ணியத்துல காப்பாத்திட்டேன். அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போனவதான் இன்னைக்கு வரைக்கும் வரல. அவ வரமாட்டா, இப்ப வரமாட்டா. அந்த வடமலையான செல்லம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகணும். ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க கூடாது. 2 பேரும் பிரியணும், நிரந்தரமா பிரியணும். அவங்க என்னைக்கு பிரியறாங்களோ அன்னைக்கு என் பொண்ணு வந்து என்கிட்ட சேருவா. அது நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். அதை பார்த்துட்டு தான் என் கண்ணை மூடுவேன். இப்ப புரியுதா ஏன் பகைன்னு? செல்லம்மா குடும்பத்தோட இந்த தவசிக்கு ஏன் பகைன்னு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு புரியுதா? விடமாட்டேன், விடமாட்டேன். தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு வந்தது, நான் கஷ்டப்பட்டேன், அவங்களையும் கஷ்டப்படுத்துவேன்.
அந்த குடும்பத்துல பொண்ணை மாத்தி கல்யாணம் பண்றது ஒன்றும் புதுசு இல்லை. அன்னைக்கு ஏன் பொண்ணு, இன்னைக்கு ஓன் தங்கச்சி. எந்த பாசத்தை காட்டி என் குடும்பத்தை அழிச்சாங்களோ அதே பாசத்தை காட்டி அந்த மொத்த குடும்பத்தையும் கருவறுக்கணும்னு 12 வருஷமா நான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீயும் வந்துட்ட. உனக்கு என்ன உதவி வேணுங்கிற நான் செய்ய காத்துட்டு இருக்கேன். இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போவாது என்ன நம்புறியா? பழிவாங்கிற வரிய உங்க கண்ணுல பார்த்துட்டேன். இப்ப நான் நம்புறேன். இது போதும். மணியரசு அமுதா கல்யாணம் கண்டிப்பா நடக்க கூடாது. சுந்தரங்கிற துருப்பு சீட்டு உன் கையில் இருக்கு. அதை வச்சு நீ ஆடு. நீ ஆடுறத நான் பார்க்கணும். உன் தங்கச்சியை பத்தி கவலைப்படாத. ஆண்டவன் இருக்கான். ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்க பக்கம்தான். நான் வரேன். ஆடுவேன் சார், ஆடுவேன். கண்டிப்பா ஆடுவேன். என் பொண்ணுக்கும் என் அண்ணன் பையனுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். பந்தக்கால் கூட நட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். மேல சொல்லுங்க. ஆனா நேத்து ராத்திரி என் கனவுல தூக்கத்துல கெட்ட கனவு. அது வாயால சொல்ல முடியல. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்ப நிச்சயம் பண்ண இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேணாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பந்தக்காலையும் ஊண்டிட்டு இப்ப இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு கேட்டா நான் என்னத்தை சொல்றது? கல்யாணத்தை நடத்துங்க. எல்லாம் நடக்கிறபடி நடக்கும். நடக்கிறபடி நடக்கும்னு சொன்னா எப்படி? இந்த கல்யாணம் நடந்தா அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க நல்லா பார்த்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டது எப்படி விதிப்படி நடந்ததோ அதே மாதிரி அதை தொடர்ந்து நடக்கிற எல்லா விஷயங்களும் விதிப்படி நடக்கும். சொல்லணுங்கிற வாக்கு எங்களுக்கு வந்தா சொல்லிடுவோம். சொல்லக்கூடாதுன்னு வாக்கு தடுத்தா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இதுதான் விதி. கல்யாணம் நடக்குமா? நடக்கும். அதை தொடர்ந்த விஷயங்களும் விதிப்படி நடக்கும். ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் பரிகாரம் செஞ்சாலும் பலிக்காது. மனசை போட்டு குழப்பிக்காம கடவுள் மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டிய காரியங்களை பாருங்க. கட்டத்துக்குள்ள வாழ்க்கையை அடக்கிட முடியாது. ஜோசிக்காரர் சொல்றதெல்லாம் கேட்டு தேவையில்லாம குழப்பிக்காதமா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரடி. உன்னை இன்னொருத்தங்கிட்ட தார வார்த்தை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுக்கணும், சஞ்சலத்தோட கொடுக்க கூடாது. இப்ப என்ன சொல்ல வர? ஜாதகம் சரியில்லைங்கிறப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி. மா, உனக்கு வேணா மனசு கஷ்டமா இருக்கலாம். கல்யாண பொண்ணு நான் தெளிவா இருக்கேன். இந்த பேச்சை இதோட விட்டுடு. எதுவும் கேள்விப்படாம இருந்திருந்தா ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு கல்யாணம் நடத்தலாம்.
பாதகமா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி முன்னால இருந்து நடத்த முடியும்? இங்க பாரு, நீ என்ன உன் சொந்த அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போற. நானும் மாமாவை காதலிச்சிருக்கேன். சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது, காதலிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போதும் ஜாதகத்தை பெருசா எடுத்துக்க வேண்டியதே இல்ல. நீ சாதாரணமா சொல்லிட்ட, என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. இங்க பார், வாசல்ல ஊனி இருக்கிற பந்தக்கால்ல நவதானியம் மட்டும் இல்ல, என்னோட வைராகியமும் அடங்கி இருக்கு. சொந்த மாமா மக மேல ஆசைப்பட்டும் இழுத்து பறிச்சு கைய பிடிக்க போற ஒரே பொண்ணு இந்த உலகத்திலே நானதான் இருப்பேன். இந்த குடும்பம் ஒத்து வந்தா அந்த குடும்பம் ஒத்து வராம, அந்த குடும்பம் ஒத்து வந்தா இந்த குடும்பம் ஒத்து வராம, இந்த குடும்பம் இறங்கி போனா அந்த குடும்பம் இறங்கி வராம, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கடப்புல கடந்து இப்பதாம என் கையில கிடைச்சிருக்கு. அத தட்டி பறிக்கவோ தடுத்து நிறுத்தவோ நினைச்ச, வாசல்ல ஊண்டி இருக்கிற பந்தக்கால் நடு வீட்டுக்கு வரும் என்னோட பணத்தை சுமக்க. ஏய் அமுதா, ஏன் மாப்பிள்ள நின்னுகிட்டே சாப்பிடுறீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. மச்சினிச்சிக்கு கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறம் உட்கார்ந்து சாப்பிட முடியுமாத்த? என்னைக்கு அமுதாவுக்கு கல்யாணம்னு பிக்ஸ் ஆச்சோ அன்னில இருந்து ரெக்க கட்டி பறக்குறாரு இந்த கட்டதுரை. மாமா, கல்யாண வேலை எல்லாமே அண்ணிதான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு இப்படி ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கீங்க? எது அழகமா, என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. வடமலையான் தங்கச்சி கல்யாணம், தாளையம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணம்னு நம்ம சர்க்கிள்குள்ள வேணா பேசிக்கலாம். ஆனா வெளியில பப்ளிக்ல என்ன டாக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னங்க பேசிக்கிறாங்க? இந்த கட்டதுரையோட மச்சினிச்சிக்கு கல்யாணம்னு தான் பேசிக்கிறாங்க. ஐயோ, அத நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த குடும்பத்தோட பாப்புலர் பர்சனாலிட்டியா இருக்கிறதுனால ஊர் உலகம் அப்படிதான் பேசும். அவங்க வாயை யாராலையும் மூட முடியாது. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஏன் சார்பா ஒரு 1000 பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும் வைக்கிறதுக்கு. எனக்கு 1000 பத்திரிக்கையா? ஆமா. உங்களுக்கு 1000 பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கவே முடியாது. சரி 500. 500? ஒரு 200. டூ மச் மாமா. 100. சான்ஸே இல்ல. சரி வேணாம், எல்லாருக்கும் வச்சது போக 1-2 மிச்சம் மீதி இருக்குல்ல, அதை கொடு போதும். அதை கொடுத்து அந்த கல்யாண மண்டப டைனிங் டேபிள் ஃபுல் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என் சொந்தக்காரங்களுக்கு போன போட்டு பறந்து வந்துருவானுங்க. போன் அடிக்குது. இந்த பக்கம் கட்டதுரை பேசுறேன், அந்த பக்கம் யார் பேசுறதே? சார், நான் பாண்டிச்சேரி பிரான்ச்ல இருந்து கண்ணப்பன் பேசுறேன். செல்லம்மா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். செல்லமாக்கா, செல்லமாக்கா. என்ன? உங்களுக்கு போன் வந்திருக்கு. பாண்டிச்சேரி பிரான்ச் மேனேஜர் கண்ணப்பன் பேசுறாரு. அப்புறம் கல்யாண விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி நீங்க பேசுங்க, அப்புறமே பேசுறேன். எனக்கு 1000 வேலை இருக்கு. சொல்லுங்க கண்ணப்பன். மேடம், நம்ம பிரான்ச் லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்க மேடம். ஸ்ட்ரைக் பண்றாங்களா? ஏ? போனஸ் பிரச்சனை மேடம். ஏங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணா எப்படிங்க? யூனியன் லெவல்ல பேசி முடிவெடுத்து இப்படி பண்ணிட்டாங்க மேடம். நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல அவங்கள எல்லாம் போய் வேலையை பார்க்க சொல்லுங்க. நான் எவ்வளவு சொல்லிட்டேன் மேடம். அவங்க பிளான் பண்ணி தான் மேடம் இதெல்லாம் செய்றாங்க. நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல மேடம். காலையில ரெடி பண்ண டிஃபன் கூட வேஸ்ட் ஆயிடும் போல இருக்கு மேடம். மதிய லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது கூட பாதியில நிக்குது மேடம். அதனால நீங்க நேரடியா வந்து இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க மேடம். சரி கண்ணப்பன், நீங்க அங்கிருந்து நிலைமையை சமாளிங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சொல்லு செல்லம்மா. என்னங்க, பாண்டிச்சேரியில இருந்து கண்ணப்பன் பேசினாரு. என்ன சொன்னாரு? அங்க லேபர்ஸ் எல்லாம் போனஸ் எக்ரிமெண்ட்டுக்காக ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. உடனே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுமா? இந்த லேபர்ஸ் நம்ம எப்படி பாத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க புத்தியை காட்டிடுவாங்க. ஆத்திரப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க. கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சமைக்கிறவங்கள இருந்து பரிமாறுறவங்க வரைக்கும் நல்ல மனசோட வேலை பண்ணாதான் ஹோட்டல் பிசினஸ்ல லாபம் பார்க்க முடியும். நீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா தான் சமாளிக்கணும். சரி, அப்ப நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. 2 பேரும் பாண்டிச்சேரி போலாம். என்னங்க, நான் எவ்வளவு பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தவசி மாமாவை கூட்டிட்டு உடனே போங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க சீக்கிரமா போயிட்டு நேரத்தோட வாங்க. பந்தக்கால் வச்சதுக்கு அப்புறம் ராத்திரி வெளியே தங்க கூடாது, தெரியும்ல? சரி, வந்துடுறேன், வச்சிரு. சரிங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க.
ஆமா, பாண்டிச்சேரி பிரான்ச்ல லேபர் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? யாரை கேட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க? கொளுத்து போச்சு அவங்களுக்கு. மாமா, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீங்க வாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். நான் வர மாட்டேன். நான் வந்து அங்க நிக்க கூடாது. நீங்க வந்தாதான் மாமா பேசுறதுக்கு வசதியா இருக்கும். இல்ல உடம்புல அவங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, ஏட்டிக்கு போட்டி பேசுவாங்க. எனக்கு வார்த்தை பொறுக்காது. அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிமட்டத்திலிருந்து நான் பார்த்தவன். அவங்க பேச்செல்லாம் கேட்டா எனக்கு சுள்ளுன்னு தலைக்கு ஏறும். பழியிரு ஷவுட்ல அரைஞ்சிருவேன். அப்புறம் ஏன் அரைஞ்சேன்னு அதை பிடிச்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்குவாங்க, கொடி தூக்குவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் நான் வரமாட்டேன்னு. சரி உடம்புல நான் வரலன்னா என்ன, நீ கோமதியை கூட்டு போ. இல்ல மாமா, கோமதிக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, ஐடி ப்ராப்ளம் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கா. இந்த பாரு, அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கோமதியை கூட்டு போ. சரி கோமதி, சீக்கிரம் ரெடி ஆகு, பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடலாம். லேட் பண்ணாத. மாமா வரேன் மாமா. என்ன சார், நான் போய் தான் ஆகணுமா? நாம எந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த சந்தர்ப்பம் இப்ப கிடைக்க போகுது. இதை தவற விடக்கூடாது. போ, வெற்றியோட திரும்பி வா. இந்த பாரு, இதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். போயிட்டு வா. என்ன சார், கிளம்புனதுல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க? இல்ல, இந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் திருப்தியே இருக்காது. ச்சே, ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணிட்டு. ஒர்க்கர்ஸ்னா அப்படிதான் சார் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு போய் நீங்க டென்ஷன் ஆகலாமா? இல்ல, மத்த கம்பெனிஸ்ல எதுவுமே தர மாட்டாங்க, அங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், இங்க தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே, போராடுவோம் போராடுவோம், வேண்டும் வேண்டும், அடிக்காதே அடிக்காதே, வேண்டும் வேண்டும். போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே. ஹலோ, சொல்லுங்க சார். வந்துட்டு இருக்கேன். வரணும்ல? பாண்டிச்சேரி பக்கத்துல யாருக்கே வரணும்ல? வரேன், வெயிட் பண்ணுங்க. சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை வரதெல்லாம் சகஜம் தானே? இல்ல கோமதி சார், இந்த ப்ராப்ளத்தை இதோட விடுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பிளாக் வித் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு சார். இது செல்லம்மாவோட செலக்ஷன். ஆஹா, போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே, வேண்டும் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே, போராடுவோம் போராடுவோம், வேண்டும் வேண்டும், அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அடிக்காதே அடிக்காதே, போனஸ் கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே, வேண்டும் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், வேண்டும் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், வேண்டும் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், அடிக்காதே அடிக்காதே, போராடுவோம் போராடுவோம். என்ன கண்ணப்பன், நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் பண்றாங்க? சாரி சார், என்னால ஒண்ணும் செய்ய முடியல சார். வேண்டும் வேண்டும், அடிக்காதே நிறுத்துங்க.
இது வைத்த நிரப்புற இடம், வயித்துல அடிக்கிற இடம் கிடையாது. எந்த பிரான்ச்லயும் பண்ணாத பிரச்சனையை நீங்க பண்றீங்க. என் சர்வீஸ்லயே பார்க்காத ஸ்ட்ரைக் இன்னைக்கு பார்க்கிறேன். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு எதையுமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துதான் பழக்கம். ஆனா நீங்க இப்ப கேட்டு வாங்குற அளவுக்கு கீழே இறங்கி இருக்கீங்க. பரவாயில்ல, இதையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிறேன். நான் இப்ப உள்ளதான் இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தலைவர் யாரோ அவரை என்கிட்ட வந்து உள்ள பேச சொல்லுங்க. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் பேசிட்டு வரேன். சொல்லுங்க, உங்க கோரிக்கை என்ன? சார், நாங்கள் இது வரைக்கும் 15% போனஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 20% அதிகமாக கேட்குறோம், அவ்வளோதான். இதை பாருங்க, நீங்க கேட்கறதுல எங்களால கொடுக்க முடியாது. அப்ப நாங்க போராட்டத்தை விட முடியாது சார். எப்படி எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? ஒரு நாள் நீங்க ஸ்ட்ரைக் பண்றதால இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? சார், டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா பேசுங்க. வெளியே போய் விசாரிச்சு பாருங்க. யாரும் 10%க்கு மேல 1% கூட போனஸ் தரதில்ல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு 5% கூட சேர்த்து 15% நாங்க மட்டும் தான் போனஸ் தரோம். இது தவிர கல்யாணம், காது குத்து, பிரசவன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி 20,000 30,000 கடன் வாங்கிருக்கீங்க. நாங்க இல்லன்னு சொல்லியே சார். இதெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஹோட்டல் இழுத்து மூடி இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா? சார், நீங்க தண்ணி குடிங்க. சார், எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. செஞ்ச உதவிக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்காம எவ்வளவோ உழைச்சு கொடுத்துருக்கோம். சார், பருப்பு விலை 10 ரூபா ஏத்தனா இட்லி விலையை 1 ரூபா ஏத்துறீங்க. அரிசி விலையை 5 ரூபா ஏத்தனா சாப்பாட்டு விலையை 2 ரூபா ஏத்துறீங்க. இதெல்லாம் ஏத்தும் போது போனஸையும் கொஞ்சம் ஏத்தி தரலாம்ல சார். சார், நாங்க ஒன்றும் அதிகமாக கேட்கல, 5% அதிகமாக கேட்குறோம், அவ்வளோதான். சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே கொடுக்கணும்னு தோணும். சரி, நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். இப்போ என்ன சார் டிசைட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செல்லமா தான் கரெக்டா டிசிஷன் எடுப்பா. அவகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். கொடுங்க சார். ஹலோ மேடம், சார் உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். நீ அங்க? சார். செல்லமா, என்னங்க, என்ன பேசுனீங்களா? பேசினேன். விலைவாசி எல்லாம் கூடிடுச்சு, 5% போனஸ் சேர்த்து கொடுங்கன்னு எல்லாரும் டிமாண்ட் பண்றாங்க. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீ என்ன சொல்ற? அவங்க கேட்ட 5% கால்குலேட் பண்ணி பார்த்தா போனஸா அவங்களுக்கு கூடுதலா 6 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நமக்காக வேலை பார்க்கறவங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் விட்டு கொடுக்கறதுல நாம ஒன்னும் குறைஞ்சு போயிட்டு போறதில்ல. அவங்க கோரிக்கையை ஏத்துக்குங்க. 20% போனஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குங்க. சரி. என்னங்க, தவசி மாமா கூட வந்திருக்காங்கல்ல? இல்ல, தவசி மாமா வரல, ஏதோ வேலை இருக்கான். கோமதியை கூட்டு போக சொன்னாரு, அவ்வளவுதான் கூட்டு வந்திருக்கேன். சரி, நான் பேசிட்டு சொல்றேன். பேசிட்டு ஃபோன் பண்றேன் செல்லமா. அவங்கள வர சொல்ல. மாப்பிள்ள தப்பு பண்றாமா? நான் அடிச்சு சொல்றேன், உனக்கு அவன் துரோகம் பண்ண. மாப்பிள்ளைக்கும் கோமதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு.
நீங்க டிமாண்ட் பண்ணபடி 20% போனஸ் தர சம்மதிக்கிறோம். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கி எல்லாரையும் வேலைக்கு போக சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன். பேசுறது மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஸ்ட்ரைக் பண்றது ரொம்ப தப்பு. எழுதி கொடுங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஃபியூச்சர்ல. அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் சார். போங்க. சரிங்க சார். ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணோம், அதிகமாக போனஸ் கேட்டு டிமாண்ட் பண்ணோம். வடமலை ஒத்துட்டு இருக்க மாட்டானே சார். 1% கூட குறைக்காம போனஸ் ஏற்றி தரதா ஒத்துக்கிட்டார் சார். அப்படியா? இதை நான் எதிர்பார்க்கலையே சார். நடந்தது இதுதான் சார். நீங்க பண்ண சொன்ன காரியத்தால எங்க எல்லாருக்கும் நிறைய லாபம் சார். உனக்கு மட்டும் லாபம் வந்தா பத்தாது, எனக்கும் லாபம் வரணும். புரியலையே சார். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஸ்ட்ரைக்கை நிறுத்துறதுக்காக வடமலை அங்க வந்திருக்கான். அவன் ராத்திரி அங்கதான் தங்கணும், காலையில தான் திரும்பணும். அது வரைக்கும் ஸ்ட்ரைக் நீடிக்கணும். புரிஞ்சுதா? சார் என்ன சார் சொல்றீங்க? நாங்க கேட்டதை ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் எப்படி சார் இழுக்க முடியும்? இந்த பாரு, நீங்க சொல்ற போனஸ் மட்டும் எங்களுக்கு போராது, தங்கறதுக்கு வீடு கட்டி கொடுங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லு. வடமலை முடியாதுன்னு சொல்லுவான். நீங்க விடக்கூடாது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு கட்டங்கட்டமா காயை நகர்த்துங்க. எப்படியும் அவன் ராத்திரி பாண்டிச்சேரியில தான் இருக்கணும், இங்க வரக்கூடாது. புரிஞ்சுதா? சார், அவரை ராத்திரி வரைக்கும் இருக்க வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன சார் ஆக போகுது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற விஷயங்களை ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணுங்கிறதுக்காகத்தான் கிளீனிங் பாயா வேலைக்கு வந்த உன்னை படிப்படியா ஒசத்தி இப்ப லீடர் ஆக்கியிருக்கேன். இந்த பாரு, ஏத்தி விட்டவனுக்கு இறக்கி விடவும் தெரியும். நான் சொல்றத செய்வியா மாட்டியா? செய்யறேன் சார். அதான் வேணும். போ. ஸ்ட்ரைக் நீடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணு. போ. ஓகே சார். சார், ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒண்ணு வேணாம் கோமதி. என்ன சார், எல்லாத்தையும் கழுத்து வாங்கிட்டீங்களா? சார், அவங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன் சார். புதுசா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன? அதாவது ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் புதுசா வீடு கட்டி கொடுக்க சொல்றாங்க. சார், இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டாதான் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க முடியும். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் மனிதாபிமானமே கிடையாதா? என்ன சார் சொல்றீங்க? ஏயா, இப்பதானே ஒரு கோரிக்கை சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணீங்க. 20% கொடுத்தா போனஸ், அப்புறம் என்ன? சொல்லுங்க மேடம். அவர்கிட்ட போன கொடு. இதோ கொடுக்குறேன். சார், மேடம் லைன்ல இருக்காங்க. சொல்லு செல்லம்மா. என்னங்க, பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இங்கதான் இருக்க. இன்னும் பிரச்சனை முடியல, புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதான் கேக்குறது குடுக்கறதா சொல்லியாச்சே. அவங்களுக்கு அது பத்தாதான், ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுக்கணுமா. புதுசா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? கேக்குறதுக்கும் குடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. எப்ப அவங்க இந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, இனிமே அவங்க நம்ம கிட்ட வேலையே பார்க்க வேண்டாம். எல்லாரையும் வேலை விட்டு அனுப்பிச்சு ஹோட்டலை இழுத்து மூடிட்டு நீங்க கிளம்பி வாங்க. அதான் நானும் நினைச்சேன். அந்த நிலைமைக்கு தான் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. முதல்ல நீங்க கிளம்பி வாங்க. யாருக்கும் இனிமே இங்க வேலை கிடையாதுங்க. இந்த பிரான்ச் இழுத்து மூடுறோம். கிளம்புங்க. கிளம்புங்க. அவசரப்படாதீங்க சார். பல குடும்பங்களோட வாழ்க்கை பிரச்சனை சார். தெரியுதுல்ல? தெரியுதுல்ல? கடைசியா ஒரு முறை அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன் சார். பேசிட்டு சொல்லுங்க, போங்க. சார், சார், உங்களால எங்க எல்லாருடைய வேலையும் பாதிக்கப்படும் போல இருக்கு சார். ஹோட்டலே இழுத்து மூடுறதா வடமலை சார் சொல்றாரு சார்.
சார் நாங்கள் இப்போ என்ன சார் பண்ணுறது? சரி, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.